உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இங்கிலாந்தில் ஓட்டு போடுற வயசை 18லேருந்து 16 மாற்ற போகிறோன்னு ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்தியாவில் ஓட்டு போகிற வயசு 18 இருக்குது. ஆனால் 1989க்கு முன்னாடி வரைக்கும் ஆர்டிகல் 326 படி ஓட்டு போகிற வயசு 21 இருந்துச்சு. அதுக்கப்புறம் 61வது அரசமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வந்து 1989க்கு அப்புறம் இப்போ வரைக்கும் ஓட்டு போகிற வயசு 18 அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. இப்போ இந்த ஓட்டர் ஐடி இருக்குது. இந்த ஓட்டர் ஐடியை வச்சு நம்ம ஓட்டு போடுறோம். ஆனால் இந்த ஓட்டர் ஐடி கார்டு முதல் எப்படி வந்துச்சு அப்படின்னா, முன்னாள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் TN சேஷன் அவர்கள் முயற்சியால் தான் இந்த ஓட்டர் ஐடி வந்துச்சு. அதாவது அப்போ வரைக்கும், அதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா வீட்டு ரசீது, ரேஷன் கார்டு, லைசன்ஸ் இதை வச்சு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் கள்ள ஓட்டு பிரச்சனையும் அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஓட்டு போகிறது யார் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகத்தான் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ போட்ட ஓட்டர் ஐடி கார்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. 1993லேருந்து 2000 வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. 2000க்கு அப்புறம் தான் நாடு முழுக்க எல்லாருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ போட்ட ஓட்டர் ஐடி கார்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதை 2010 டிஜிட்டலைஸாக மாற்றினாங்க. இப்போ 2026 இப்போ வந்து கலர் ஃபோட்டோ போட்டால் கலர் ஓட்டர் ஐடி கார்டு இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிது. ஆனால் ஆதார் கார்டு மாதிரியே ஓட்டர் ஐடி ஃபோட்டோலையும் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா பீகாரில் ஒரு பொண்ணோட ஓட்டர் ஐடியில் அந்த மாநிலத்தோட CM ஃபோட்டோ இருந்துச்சான். அதே மாதிரி நேபாள் நாட்டை சேர்ந்த ஒரு பெண் வந்து ஃபேக் ஓட்டர் ஐடியை வச்சு 20 வருஷமாக இந்தியாவில் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஓட்டர் ஐடியில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, மோசடிகள் இருக்குது அப்படின்னா நம்ம ஓட்டு போகிறதுலேயும் மோசடிகள் இருக்குது. அதுக்கு ஆதாரம் இருக்குது. அது இந்த எலெக்ஷன் வரைக்குமே நடந்திருக்கு. ஸோ இந்த தடவை ஓட்டு போட போகிற நம்ம வாக்குச்சாவடியில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, நம்ம ஓட்டை இன்னொருத்தர் ஓட்டு போட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தர் ஓட்டு போகிறது எப்படி, ஓட்டு போகிறது 6 வகையான ஓட்டுகள் இருக்குது, அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்தலாம். மொதல் டைம் ஓட்டு போடுறவங்க கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் அனுப்பி தெரியப்படுத்துங்க. வீடியோவும் முழுசாக பார்த்துருங்க. என்ன நடந்தாலும் சரி, இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. 1961 கொண்டு வரப்பட்ட த கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் படி 49O, 49J, 49P, 49M, 49MA, 27N அப்படின்னு சொல்லி 6 வகையான ஓட்டுகள் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ ஓட்டு போடுறதுக்கு பூத் ஸ்லிப் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஏப்ரல் 6, 7ஆம் தேதி வந்து ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் வெளியிட்டாங்க. அதில் பேர் இருக்கிறவங்களுக்கு எலெக்ஷன் டேட் போட்ட, அதாவது நம்ம அந்த பூத் ஸ்லிப்பில் வந்து நம்ம ஃபோட்டோ இருக்காது, நம்ம டீட்டெயில்ஸ் இருக்கும், எலெக்ஷன் டேட் இருக்கும். அப்படி எலெக்ஷன் டேட் போட்ட பூத் ஸ்லிப்ஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். உங்ககிட்ட பூத் ஸ்லிப் இருக்குது, ஆனால் ஓட்டர் ஐடி கார்டு இல்லை அப்படின்னா தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய 11 டாக்குமெண்ட்டில் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை காமிச்சு நீங்கள் வந்து ஓட்டு போட்டு வந்துக்கலாம். ஆனால் உங்ககிட்ட ஓட்டர் ஐடி இருக்குது, ஆனால் கடைசியாக வந்த ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லை, ஏப்ரல் 6ஆம் தேதி வெளியிட்ட உங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லை அப்படின்னா ஓட்டர் ஐடி வந்து உங்களால் ஓட்டு போட முடியாது. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நிறைய சம்பவங்களும் நடந்திருக்கு. அதனால் ஓட்டு போட போகிறதுக்கு முன்னாடி ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா இல்லையாங்கிறத மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 6 வகையான ஓட்டு என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து 49O நோட்டா. இது எல்லாருக்குமே தெரியும். யாருக்குமே ஓட்டு போட பிடிக்கல, யாருமே சரியில்லை அப்படின்னா EV மிஷினில் நோட்டாக்கு ஓட்டு போட்டு வந்துடலாம். ஆனால் இந்த நோட்டாக்கு ஓட்டு போட்டால் என்ன ஆகும், நோட்டா ஜெயிச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றிலாம் ஏற்கனவே நோட்டாவை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது நம்ம சேனலில் TN எலெக்ஷன் 2026 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதில் போய் பார்த்து நோட்டா பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஓட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 27N, அதாவது ப்ராக்ஸி ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் பதிலி ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒருத்தர் வாக்குச்சாவடிக்கு நேராக போய் ஓட்டு போட முடியல அப்படின்னா அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் போய் ஓட்டு போட்டு வந்துக்கலாம். அதுதான் ப்ராக்ஸி ஓட்டு. ஆனால் இந்த ப்ராக்ஸி ஓட்டுங்கிறது எல்லாருக்குமே கிடைக்காது. கிளாசிஃபைடு சர்வீஸ் ஓட்டர்னு சொல்லக்கூடிய முப்படைகளில் வேலை பார்க்குறவங்க, அதுக்கப்புறம் ஆயுதப்படையில், வெளிமாநிலத்தில் ஆயுதப்படையில் வேலை பார்க்குறவங்க, அதுக்கப்புறம் இந்திய அரசால் வெளிநாட்டில் அரசு அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டவங்க. ஸோ இவங்க வந்து ப்ராக்ஸி ஓட்டு போட்டுக்கலாம். ஏன்னா அவங்களால வாக்குச்சாவடிக்கு வர முடியாது அங்கேருந்து. அதனால் அவங்களுக்கு பதிலாக அவங்க தொகுதியில் 18 வயசு முடிஞ்ச ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்கிற ஒருத்தரை வந்து அவங்களுக்கு பதிலாக ஓட்டு போகிறதுக்கு நியமிக்கலாம். அப்படி நியமிக்கிறதுக்கு வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர் முன்னாடி 13F அப்படிங்கிற ஃபார்ம் ஃபில் பண்ணி கையெழுத்து போட்டு யார் ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கலாம். அதை அவங்க ரிசீவ் பண்ணி அந்த ஃபார்மில் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அவங்க ஓட்டு போட்டு அந்த ஃபாரினில் இருக்கிறவங்க பதிலாக இவங்க எலெக்ஷன் அன்றைக்கி வாக்குச்சாவடிக்கு போய் அந்த ஃபார்மை கொடுத்துட்டு வந்து ஓட்டு போட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஆனால் ப்ராக்ஸி ஓட்டுங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் போட முடியும். ஆனால் அந்த ஃபாரினில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா 13G அப்படிங்கிற ஃபார்மை ஃபில் பண்ணி இந்த ப்ராக்ஸி ஓட்டை கேன்சல் பண்ணாத வரைக்கும் யார் ஓட்டு, எனக்கு பதிலாக இவர் ஓட்டு போடணும்னு சொன்னார்ல, அவர் வந்து அடுத்தடுத்த எலெக்ஷனில் ஓட்டு போட்டுக்கிட்டே இருப்பார். இதுதான் ப்ராக்ஸி ஓட்டு. அடுத்து 49P டெண்டர் ஓட்டு. இப்போ சர்க்கார் படத்தில் வர்ற மாதிரி உங்களுக்கு முன்னாடியே உங்கள் ஓட்டை இன்னொருத்தர் போட்டு போயிட்டாருன்னா, அதாவது கள்ள ஓட்டு போட்டு போயிட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பான முறையில் நீங்களும் ஓட்டு போடலாம். அதுக்காக இருக்கிறது தான் 49P டெண்டர் ஓட்டு. தமிழில் ஆய்வுக்குரிய ஓட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி நேரத்தில் கள்ள ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது ஓட்டு போட போகிற நமக்கு தெரியாது. ஆனால் அங்கே உள்ள ஏஜென்ட்டுக்கும் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ்க்குலாம் தெரியும். இப்போ நான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னா, காளிதாசா ஏற்கனவே வந்து ஓட்டு போட்டு போயிட்டாரு, நீங்கள் காளிதாஸ் இல்லையே அப்படிங்கிற நேரத்தில், இல்லைங்க என் ஓட்டை கள்ள ஓட்டு போட்டு போயிட்டாங்க, நான் தான் ஒரிஜினல் காளிதாசா அப்படின்னு சொல்லி என்னோட ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப்லாம் காமிச்சு நான் தான் ஒரிஜினல் காளிதாஸ்னு சொல்லி நிரூபிச்சேன்னா அவங்களும் விசாரிப்பாங்க. விசாரணை முடிவில் நான் தான் ஒரிஜினல் காளிதாஸ்னு சொல்லி நிறுவனம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன வந்து ஓட்டு போட்டு அந்த டெண்டர் ஓட்டு போட விட்டுருவாங்க. ஆனால் அந்த டெண்டர் ஓட்டு நார்மலாக EV மிஷினில் போகிற மாதிரி போய் போட முடியாது. பழைய மாதிரி வாக்குச்சீட்டு முறையில் தான் போட முடியும். ஆனால் அப்படி நான் கஷ்டப்பட்டு போகிற அந்த டெண்டர் ஓட்டும் வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட் சொல்லுவாங்கள்ல, அப்படி எலெக்ஷன் ரிசல்ட் சொல்கிற அன்றைக்கி இந்த டெண்டர் ஓட்டை எண்ண மாட்டாங்க.
அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் வித்தியாசம் வந்து ஒரு 10 ஓட்டு 5 ஓட்டு 2 ஓட்டு 1 ஓட்டு வித்தியாசம் தான் வருது. இந்த டெண்டர் ஓட்டை எடுத்து என்னன்னா எலெக்ஷன் ரிசல்ட் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலை மட்டும்தான் அந்த டெண்டர் ஓட்டை எடுத்து எண்ணுவாங்க. மற்றபடி ஒருத்தர் வந்து அதிக மெஜாரிட்டியில் ஜெயிச்சாரு, அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு அப்படின்னா அந்த டெண்டர் ஓட்டுன்றதுக்கு அவசியம் இருக்காது. அதை எண்ண மாட்டாங்க. குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அதை வந்து அழிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி டெண்டர் ஓட்டு போகிறது வேஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நம்ம ஓட்டு உரிமை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. நமக்கு முன்னாடியே நம்ம ஓட்டை யாராவது கள்ள ஓட்டு போட்டு போயிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி 49P டெண்டர் ஓட்டுன்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி அங்கே வாக்குச்சாவடியில் எலெக்ஷன் ஆஃபீஸர் சொல்லி நம்ம ஓட்டு உரிமை நம்ம நிலைநாட்டிட்டு தான் வரணும். நம்ம கடமையை நம்ம நிறைவேற்றிட்டு தான் வரணும். ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு டெண்டர் ஓட்டு கூட எலெக்ஷன் ரிசல்ட்டே மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படித்தான் 2019 எலெக்ஷனில் 208 டெண்டர் ஓட்டு பதிவாச்சான். அடுத்து 49J சேலஞ்ச் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஓட்டு போட போகிற நாம அங்கே உள்ள ஏஜென்ட்டுகளுக்கு அந்த தொழிலில் இருக்கிற மக்கள்லாம் தெரியுங்களா, இப்போ நான் போகிறேன் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னா அங்கே உள்ள ஏஜென்ட் ஏதோ ஒரு ஏஜென்ட் வந்து இல்லையே நீங்கள் ஒரிஜினல் காளிதாஸ் இல்லையே, காளிதாசனுங்கிறவர் சிகப்பாக குண்டாக இருப்பார், நீங்கள் ஒல்லியாக கருப்பாக இருக்கீங்களே, நீங்கள் இல்லை நீங்கள் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அப்படின்னா அங்கே உள்ள எலெக்ஷன் ஆஃபீஸ்ட்டாக சொல்லணும். அப்படி சொல்லும்போது அவரோட எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு ₹2 டெபாசிட் அமௌண்ட் வந்து கட்டணும். அதுக்கப்புறம் இல்லைங்க நான் தாங்க ஒரிஜினல் காளிதாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப்லாம் காமிச்சு நிரூபிக்கணும். ஆனால் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து நம்ம ஊர் விஏஓ பூத் ஆஃபீஸர்ட்டெல்லாம் விசாரிப்பாங்க. தேவைப்பட்டால் நம்ம வீட்டுக்கு போய் பக்கத்து வீட்டிலலாம் விசாரிப்பாங்க, இவர் தான் ஒரிஜினல் காளிதாஸ் அப்படின்னு சொல்லி விசாரிப்பாங்க. அப்படி விசாரிக்கும் போது நாம தான் ஒரிஜினல் காளிதாஸ், நான் தான் ஒரிஜினல் காளிதாஸ்னு சொல்லி நிறுவனம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன வந்து ஓட்டு போட விட்டுருவாங்க. தேவையில்லாமல் எதிர்ப்பு தெரிவித்து குழப்பத்தை ஏற்படுத்தி பொய் சொன்ன அந்த ஏஜென்ட்டுக்கு வந்து வார்னிங் கொடுத்துருவாங்க. அவர்கிட்ட அந்த ₹2 டெபாசிட் அமௌண்ட்டை மேல் அதிகாரிக்கு அனுப்பிச்சு வச்சுருவாங்க. ஸோ இதுதான் 49J சேலஞ்சு ஓட்டு. இப்படி தான் 2019 எலெக்ஷனில் 21 சேலஞ்ச் ஓட்டு பதிவாச்சான். அடுத்து 49M. இந்த தடவை ஒவ்வொரு 2 கிலோமீட்டருக்கும் ஒரு வாக்குச்சாவடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் காலகாலமாக ஓட்டு போடுற நமக்கு எங்கே வாக்குச்சாவடி இருக்குது, எங்கே ஓட்டு போட நமக்கு தெரியும். அப்படியே தெரியல அப்படின்னா பூத் ஸ்லிப்பில் போட்டிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அப்படி ஓட்டு போட போகிறப்போ தயவுசெய்து ஃபோன் எடுத்துகிட்டு போகாதீங்க. அப்படியே எடுத்துகிட்டு போனாலும் வெளியில் அவங்க வாங்கி வச்சுருவாங்க, அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. ஓட்டு போட்டு வந்ததுக்கப்புறம் வெளியில் நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு போய்க்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச புதுச்சேரி எலெக்ஷனில் ஒருத்தர் ஓட்டு போடுறேன்னு சொல்லி உள்ளே போய் ஃபோன் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அப்படி ஓட்டு போடும்போது ஃபோனில் டிவிகேக்கு ஓட்டு போட்டதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை சோஷியல் மீடியாவில் போட்டு அது பெரிய சர்ச்சையாச்சு. ஓட்டு ரகசியத்தை மீறிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே எலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஆக்ஷன் எடுத்தாங்க. ஸோ இது வந்து 49M படி சீக்ரஸி ஆஃப் ஓட்டு, அந்த ஓட்டு ரகசியத்தை காக்க வேண்டியது நம்மளோட கடமை. அப்படி மீறிட்டோம், அதாவது ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நான் இவருக்கு தான் ஓட்டு போட போகிறேன்னு சொல்லிட்டு போனாலோ நம்மளை வந்து ஓட்டு போட விட மாட்டாங்க. அதே மாதிரி ஓட்டு போட்டதுக்கப்புறம் வெளியில் வரும்போது இவருக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொன்னாலும் நம்ம மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ 49M படி சீக்ரஸி ஆஃப் ஓட்டு ரகசியத்தை யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ரகசியத்தை நம்ம வந்து கடைபிடிக்கணும். அடுத்து 49MA. இப்போ நீங்கள் EVMல ஓட்டு போடும்போது நீங்கள் ஓட்டு போட்ட சின்னத்தை தவிர்த்து வேறு சின்னத்தில் மாறி லைட் எரிஞ்சாலோ இல்லை அந்த விவிபேட் மிஷினில் நீங்கள் ஓட்டு போட்ட சின்னத்தை தவிர்த்து வேறு சின்னம் மாற்றி காமிச்சாலோ உடனே அங்கே உள்ள எலெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட வந்து நம்ம சொல்லிடணும். அவங்களும் நம்ம சொல்கிறது கரெக்ட் தானா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு மார்க் போல் மாதிரி வாக்குப்பதிவு பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நாம் சொன்ன மாதிரி மாற்றி தான் காட்டுது அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அது ஆக்ஷன் எடுப்பாங்க, நடவடிக்கை மேற்கொள்வாங்க. ஆனால் அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நாம் சொன்னதை தவிர்த்து கரெக்டாக காமிச்சிச்சு, கரெக்டாக தான் லைட் எரியுது, கரெக்டாக தான் சின்னம் காட்டுது அப்படின்னா நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. அதாவது 6 மாதம் ஜெயிலு இல்லை ₹1000 ஃபைன் போடுவாங்க, இல்லை 2 தண்டனையுமே கிடைக்கும். ஸோ இந்த 49MAங்கிறது அரசியல் சட்டத்தை மீறுது அப்படின்னு சொல்லி இந்த ரூலை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி விதவிதமாக ஓட்டு இருக்கிறதுக்கு விதவிதமாக ரூல்ஸ் கொண்டு வரதுக்கு பேசாமல் ஆதார் கார்டு கூட ஓட்டர் ஐடியை லிங்க் பண்ணிட்டா என்ன அப்படின்னா இப்போ வரைக்கும் அது ஆப்ஷனலாக தான் இருக்குது. ஆனால் ஃபியூச்சரில் இது வந்து கட்டாயமாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக பயோமெட்ரிக் மொபைல், அதாவது கைரேகை வச்சு ஓட்டு போட்டு நமக்கு வந்து மெசேஜ் வர மாதிரி வச்சா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ், இது வந்து இப்போ உடனே கொண்டு வர முடியாது, ஃபியூச்சர் எலெக்ஷன்ஸில் அது கொண்டு வரலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. ஆனால் ஓட்டு போடுறதுங்கிறது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். அதை வந்து எல்லாரும் கட்டாயமாக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கட்டாயமாக்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓட்டு போடுறதும் எலெக்ஷனில் போட்டி போடுறதும் அடிப்படை உரிமை கிடையாது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது. அது வந்து கான்ஸ்டியூஷனல் ரைட், சட்ட ரீதியான அரசியல் ரீதியான உரிமை தானே தவிர அடிப்படை உரிமை கிடையாது. இது தெரியாமல் எல்லாரும் வந்து உணர்ச்சி போங்க என்னோட அடிப்படை உரிமையை ஓட்டு போகிறத நான் நிறைவேற்ற விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து அடிப்படை உரிமை கிடையாது. ஆனால் அது வந்து அடிப்படை உரிமையாக அடிப்படை கடமையாக மாற்றணும். அப்போ தான் ஒருத்தர் ஓட்டு கூட மிஸ் ஆகாது, எல்லாருக்கும் ஓட்டுரிமை அப்படிங்கிறது தாராளமாக கொடுக்கப்படும். 100% வாக்குப்பதிவும் நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் வாய்ப்பு இருக்குது சொல்கிறேன் அப்படின்னா எல்லாரும் 100% வாக்குப்பதிவு வேணும் தேர்தல் ஆணையம் முதல் கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு தடவை எலெக்ஷன் அப்போ வெளியூரில் இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு போய் ஓட்டு போகிறதுக்கு அந்த பஸ் ரேட் டிக்கெட் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 2000, 3000, 5000 இருக்குது. ஸோ 5000 செலவு பண்ணிட்டு ஒருத்தர் ஊருக்கு போயிட்டு ஓட்டு போட்டு வருவாங்களா, அதுக்கு சென்னையிலே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருவாங்க. 100% வாக்குப்பதிவு சாத்தியமில்லாமல் போயிடும். அதனால் இந்த பஸ் டிக்கெட் ரேட்லாம் கம்மி பண்ணி, அதனால் இந்த எலெக்ஷன் டைம்லலாம் பஸ் டிக்கெட் ரேட்டை கம்மி பண்ணி கவர்மெண்ட் வந்து எஸ்சிடிசி பஸ் அதிகமாக விட்டாங்க அப்படின்னா ஊருக்கு போயிட்டு ஓட்டு போடுறதுல செலவும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. 100% வாக்குப்பதிவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்பயுமே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்குமே ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கிராம மக்கள் வந்து தேர்தலை புறக்கணிப்பாங்க. என்ன அப்படின்னா இன்னுமே எங்கள் ஊரில் அடிப்படை தேவைகள் நிறைவேற்றவே இல்லை, அடிப்படை வசதிகளே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த எலெக்ஷன் வந்து புறக்கணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த தடவையும் ஒரு சில கிராம மக்கள் புறக்கணிக்கிறத நான் கேள்விப்பட்டேன். ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் அந்த 5 வருஷத்தில் எல்லா ஊர்லேயும் அடிப்படை தேவைகள் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி கொடுக்கணும். இல்லை அப்படின்னா
எந்த ஒரு எலெக்ஷன்லையும் 100% வாக்குப்பதிவு அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ நாங்கள் மேலே சொன்ன அந்த 6 முக்கியமான ஓட்டு, அதாவது 27N, 49O, 49J, 49P, 49M, 49MA, இந்த 6 முக்கியமான ஓட்டை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. முறை ஓட்டு போடுறவங்க தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்கும் அனுப்பி தெரியப்படுத்துங்க. நன்றி. ஒரு குடிமகனோட குறைஞ்சபட்ச தேசப்பற்று ஓட்டு போடுறதுதான்.